நிறைய பசங்க இப்போலாம் தங்களை தாங்களே சுமார்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதுக்கு அவங்க மூஞ்சி மட்டும் காரணம் இல்லை, அவங்களோட எனர்ஜியும் தான் காரணம். அவங்க தங்களை எப்படி காட்டிக்கிறாங்க, ஒரு பொண்ணு லைட்டாக கவனிச்சா கூட உடனே ஓவராக இழிக்கிறது, மற்றவங்களுக்கு பிடிக்கணுங்கிறதுக்காக டக்குன்னு தன் கருத்தை மாற்றிக்கிறது, இதெல்லாம் தான் காரணம். அப்புறம் ஒரு பொண்ணு 2 மணி நேரம் ரிப்ளை பண்ணலன்னா உடனே வாழ்க்கையவே வெறுத்துட்டு அழுவுறது. வேல்யூவை விட வேலிடேஷன், சுயமரியாதையை விட மற்றவங்க சம்மதம், லட்சியத்தை விட அட்டென்ஷன், இதெல்லாம் தான் அவங்கள அன்அட்ராக்டிவாக ஆக்குது. யாரும் இதை உங்ககிட்ட நேரடியாக சொல்ல மாட்டாங்க. டே மச்சி, நீ பேசும்போது உன் வாய் நாறுதுடா அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக நீயாவே இரு, நல்லவனா இரு, மயிரை புடுங்கு, உன் குணத்துக்காக ஒருத்தி உன்னை காதலிப்பான்னு சமாதானம் தான் சொல்லுவாங்க. இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கும், ஆனால் இது எடுபடாது. சேஃபாக இருக்கிறது டிசைரை உருவாக்காது. டிசைர்ன்றது கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணதுக்காக கிடைக்கிற மெடல் இல்லை. நீ மரியாதையாக இருக்கலாம், உண்மையாக இருக்கலாம், எப்போ கூப்பிட்டாலும் வரலாம், இதெல்லாம் இருந்தாலும் ஒரு பொண்ணுக்கு உன் மேலே அட்ராக்ஷன் வராமல் போகலாம். இதுதான் பசங்களுக்கு கடுப்பாகும். நான் எல்லாம் கரெக்டாக தானே பண்ணேன், அவள் சொன்னதெல்லாம் கேட்டேன், கூடவே இருந்தேன், ஆனால் கடைசியில் நீ ரொம்ப நல்லவன் ஆனான்னு சொல்கிறாளேன்னு தோணும். அந்த ஆனாங்கிற இடத்துல தான் நிறைய பசங்க உடஞ்சி போயிடுறாங்க. ஏன்னா அட்ராக்ஷன் நியாய தர்மத்தை பார்த்து வர்றதில்ல, அது ஒருத்தரோட பார்வை, அந்த டென்ஷன், உன்னோட பலம், உன்னோட உறுதி, இதை வச்சு தான் வரும். உன்னை பற்றி உனக்கே சந்தேகம் இருந்தால் அது வெளியே தெரிஞ்சிடும். அவள் உன்னை விட பெரிய ஆளுன்னு நீ நினச்சா அந்த வித்தியாசம் உன்னோட நடத்தையிலேயே காட்டி கொடுத்துரும். உன்னோட மொத்த மூடும் அவளோட ரியாக்ஷனை பொறுத்து தான் இருக்குன்னா அந்த டிபெண்டன்சியை அவள் ஈஸியாக மோப்பம் பிடிச்சிடுவா. நீ எப்படி உட்கார்ற, எப்படி கண்ணை பார்த்து பேசுகிற, எவ்வளவு வேகமாக ரிப்ளை பண்ணுற, ஒரு நிராகரிப்பை எப்படி ஹேண்டில் பண்ணுற, அவள் உன்னை சீண்டும் போது நீ எப்படி ரியாக்ட் பண்ணுற, இது எல்லாமே உன்னோட வார்த்தைகளை விட ஆழமாக பேசும். அதில் தயவு செஞ்சு என்னை விட்டு போயிடாத, நீ தான் என் உயிர் மயிருன்னு பேசினா அங்கேயே அட்ராக்ஷன் செத்துடும். இதை கேட்க கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம ஜீன் சரியில்லை, நம்ம ஹைட்டு கம்மி, பொண்ணுங்களுக்கு மாடல்ஸ் தான் பிடிக்கும்னு பழிய தூக்கி போடுறது ரொம்ப ஈஸி. அது நம்ம ஈகோவை மேனா காப்பாற்றலாம். ஆனால் உண்மை என்ன தெரியுமா, நிறைய ஆண்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தோத்துடுறாங்க. ஏன்னா இந்த பர்செப்ஷன் கேம் அவங்களுக்கு புரியல. டிசைர் என்பது தர்மம் கிடையாது, அது ஒரு இன்ஸ்டிங்க்ட். இந்த இன்ஸ்டிங்க்டை எதிர்க்காம அதை புரிஞ்சுக்கிட்டா எல்லாமே மாறிடும். இப்போ ஒரு ஆணா உன்னை ரொம்ப அட்ராக்டிவாக மாற்ற போகிற 4 முக்கியமான விஷயங்களை நான் சொல்லித்தரேன். ஸ்டேட்டஸா? ஐயையோ, அப்போ எனக்கு நிறையா பணம் இருக்கணுமே அப்படின்னு பதற ஆரம்பிச்சிருவாங்க சில பேர். இந்த ஸ்டேட்டஸ் மேட்டரை பற்றி கொஞ்சம் ஆழமாக பார்ப்போம். இன்ஸ்டாகிராமில் வாடகைக்கு லேம்போர்கினி எடுத்துட்டு ஏதோ பெரிய பிஸ்னஸ் மேக்னெட் மாதிரி சீன் போடுறது ஸ்டேட்டஸ் கிடையாது. இது வெறும் ஃபேக் ஃப்ளெக்ஸிங் பற்றி இல்லை. இது ஒரு குரூப்பில் உன்னோட இடம் என்னங்கிறத பற்றினது. உனக்கு பிடிக்குதோ இல்லையோ, ஸ்கூல், ஆஃபீஸ், ஃப்ரெண்ட்ஸ் குரூப், ஜிம்னு எல்லா இடத்துலையும் இந்த மேலே கீழேங்கிற வரிசை இருக்க தான் செய்யுது. மனுஷங்க ஒருத்தர் பார்த்த உடனே ஆட்டோமேட்டிக்காக யார் மேலே யார் கீழேன்னு கணிச்சிடுவாங்க. இது நம்ம ரத்தத்திலே இருக்குது. நீ ஒரு ரூமுக்குள்ளே நுழையிற அந்த செகண்ட் மக்கள் உன்னை ஸ்கேன் பண்ணிடுவாங்க. உன் ட்ரெஸ், நீ எப்படி தலை சீவி இருக்க, உன்னோட பாஸ்டர், நீ எப்படி கண்ணை பார்த்து பேசுகிற, உன் குரல், ஏன் நீ பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தயங்குறியா இல்லை மற்றவங்க உன் பேச்சை கேட்பாங்கன்ற நம்பிக்கையில் பேசுறியான்னு எல்லாத்தையும் கவனிப்பாங்க. முக்கியமாக பொண்ணுங்க இந்த விஷயத்தில் ரொம்ப ஷார்ப்பாக இருப்பாங்க. நீ உள்ளே வரும்போது ஒரு 3 பேர் உன் பேரை சொல்லி கூப்பிட்டா அதை அவள் கவனிப்பா. அதே நீ உள்ளே வரும்போது ஒருத்தன் கூட உன்னை நிமிந்து பார்க்கலன்னா அதையும் அவள் கவனிப்பா. இங்கே ஒரு கசப்பான உண்மை என்னென்னா, நீ ரொம்ப நல்லவனாக இருக்கலாம், ஆனால் நீ இன்விசிபிளா, அதாவது யாருக்கும் தெரியாதவனாக இருக்க வாய்ப்பு இருக்குது. நீ உண்மையாக இருக்கலாம், மதிக்கலாம், எப்போ கூப்பிட்டாலும் வரலாம், ரொம்ப டீசெண்டாக இருக்கலாம். ஆனால் இதெல்லாம் மட்டும் உன்னோட அட்ராக்ஷனை அதிகப்படுத்தாது. ஏன்னா அட்ராக்ஷன் உன் நல்ல குணத்துக்கு முன்னுரிமை தராது, உன்னோட வேல்யூக்கு தான் முன்னுரிமை தரும். ஆன்லைனில் யாராவது ஒருத்தன் திடீர்னு ஃபேமஸ் ஆகும்போது அவனோட டேட்டிங் லைஃப்பை அப்படியே மாறுறது தற்செயல்னு நினைக்கிறியா? அதே ஆளு தான், அதே ஜோக்கு தான், அதே மூஞ்சி தான். போன மாதம் வரைக்கும் ஒருத்தனும் கண்டுக்கல. அடுத்த மாதம் ஃபாலோயர்ஸ் வந்த உடனே சூப்பர் மார்க்கெட்டில் டிஸ்கவுண்ட் போட்ட மாதிரி அவன் டிஎம் ஃபுல்லாக மெசேஜ் குவியுது. நிறைய பேர் உன்னை மதிக்கிறாங்கன்னா கண்டிப்பாக உங்ககிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு மற்றவங்க நம்புவாங்க. ஒரு கிளாஸ் ரூமில் எல்லாரும் ஒருத்தன் பேச்சை கேட்பாங்க. ஒரு ஆஃபீஸில் ஒருத்தன் பேச ஆரம்பித்தா மொத்த ரூமும் அமைதியாகும். ஒரு ஜிம்மில் ஒருத்தன் சத்தம் போடாமல் இருப்பான், ஆனால் அவன் சீரியஸான ஆளுன்னு எல்லாருக்கும் தெரியும். இதுதான் ஸ்டேட்டஸ். நீ பெரிய செலிபிரிட்டியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனால் ஏதோ ஒரு இடத்துல நீ மதிக்கப்படுற ஆளாக இருக்கணும்.
நீ ஒரு சாதாரண ஆளா இருக்கும்போது உன்னை கண்டுக்காத பொண்ணு நீ லைஃப்ல ஜெயிக்க ஆரம்பிச்ச உடனே உன்கிட்ட வழியிறாங்கன்னா அது மேஜிக் இல்ல, அது பெர்செப்ஷன் ஷிஃப்ட். அந்த குரூப்ல உன்னோட இடத்த நீ மாத்திட்ட. இதை நினைச்சு வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்ல, உன்னை நீயே லெவலப் பண்ணிக்கிறது தான் ஒரே வழி. டாமினன்ஸ் இது கெட்ட விஷயம் இல்ல, இது ஒரு உறுதி. யாராவது இதை தப்பா புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி டாமினன்ஸ்னா என்னன்னு தெளிவா பார்த்துருவோம். இது ஒன்றும் மற்றவங்கள மிரட்டுறதோ சத்தம் போடுறதோ இல்லை, மற்றவங்களோட சுதந்திரத்தை தடுக்கிறதோ இல்லை சினிமா வில்லன் மாதிரி சீன் போடுறதோ கிடையாது. அப்படி பண்றது வெறும் பயம்தான். நிஜமான டாமினன்ஸ்னா ஒரு தெளிவான டிரெக்ஷன், எமோஷ்னலாக ஸ்ட்ராங்காக இருக்கிறது, பதட்டப்படாமல் ஒரு முடிவு எடுக்கிறது. இப்போ இருக்கிற பசங்க எல்லாத்துக்கும் ரொம்ப விளக்கம் சொல்லிட்டு சும்மா சும்மா சாரி கேட்டுட்டு இருப்பாங்க. ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட ஓட்டெடுப்பு நடத்துவாங்க. என்ன சாப்பிடலாம் தெரியல, உனக்கு என்ன வேணும், இல்லை நீயே சொல்லு, இல்லை நீயே முடிவு பண்ணு. சூப்பர், இப்போ 2 பேரும் பட்டினியாக இருக்க வேண்டியதுதான். அவ என்ன வேணும்னு கேட்கும்போது ஏதோ மேக்ஸ் எக்ஸாமில் கஷ்டமான கேள்வி கேட்ட மாதிரி நீ முழிச்சா அது உன்னோட தயக்கத்தை காட்டும். அதுக்கு பதிலா அமைதியா எனக்கு இது வேணும்னு ஒரு முடிவை கெத்தா சொன்னா அது அவளுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் இமோஷனை உருவாக்கும். தயக்கம் இருக்கிற இடத்துல அட்ராக்ஷன் இருக்காது. நிறைய பெண்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் எல்லாத்தையும் அவங்களே லீட் பண்ணணும்னு ஆசை இருக்காது. அவங்களே எல்லாத்தையும் பிளான் பண்ணி அவங்களே எல்லா முடிவும் எடுக்கணும்னு வரும்போது உன்மேல இருக்கிற அந்த ஈர்ப்பு குறைய ஆரம்பிக்கும். அவங்களுக்கு உன்னை ஒரு மனுஷனா பிடிக்கலாம், உன்மேல அக்கறை இருக்கலாம், ஆனால் அந்த டிசையர் அது மெதுவாக செத்துடும். பீக்கி பிளைண்டர்ஸ் தாமஸ் ஷெல்பியை பாரு. செம அமைதி, ஆனால் தெளிவான பிளான். இமோஷ்னலாக தன்னை கண்ட்ரோலில் வச்சிருப்பாரு. யாருக்கிட்டையும் கெஞ்ச மாட்டாரு, ஓவரா விளக்கம் கொடுக்க மாட்டாரு. அந்த அமைதியான கெத்து தான் ஒரு காந்தம் மாதிரி இழுக்கும். இப்போ இதையும் ஒரு மெசேஜ் அனுப்பிட்டு அதுக்கு ரிப்ளை வரலன்னு திரும்ப மெசேஜ் பண்ணி அதுக்கு ஒரு சாரி கேட்டு அப்புறம் சாரி கேட்டதுக்கு ஒரு சாரி கேட்குற ஒருத்தனையும் கம்பேர் பண்ணிப்பாரு. வித்தியாசம் தெரியுதா? டாமினன்ஸ்னா நீ உன் இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்கிறது. அவ உன்னை இமோஷ்னலாக டெஸ்ட் பண்ணும்போது நீ உடைஞ்சு போகாமல் இருக்கிறது. அவ உன்னை கேள்வி கேட்கும்போது நீ ஓவரா ரியாக்ட் பண்ணாமல் இருக்கிறது. ஏதாவது ஒன்று தப்பாக நடக்கும்போது உன் வீட்டு வைஃபை கட்டான மாதிரி பதட்டப்படாமல் இருக்கிறது. அமைதியாக இருக்கிற ஆண்கள் ரொம்ப பவர்ஃபுல்லாக தெரிவாங்க. அந்த பவர் தான் அட்ராக்டிவ். அபண்டன்ஸ் மைண்ட் செட். அவ உன் மூச்சு காத்து கிடையாது, முதல்ல அதை நிறுத்து. இதுதான் இருக்கிறதுலேயே ரொம்ப கஷ்டமான பார்ட். நிறைய பசங்க எப்படின்னா உலகத்தில் ஒரு 3 அழகான பொண்ணுங்க தான் இருக்கிற மாதிரியும் அதில் 2 பேருக்கு ஏற்கனவே நிச்சயதார்த்தம் முடிஞ்ச மாதிரியும் பயத்திலேயே சுற்றுவாங்க. அதனால் ஒரு அழகான பொண்ணை பார்த்த உடனே முதல் வாரத்திலேயே மனசுக்குள்ளே அவளை கல்யாணம் பண்ணி குடும்பமே நடத்திடுவாங்க. உடனே ஃப்ரெண்ட்ஸை கட் பண்ணுறது, முக்கியமான பிளானை கேன்சல் பண்ணுறது, ஓவராக மெசேஜ் பண்ணுறது, ஓவராக உழைக்கிறது, ஓவராக யோசிக்கிறதுன்னு எல்லாத்துலேயும் ஓவர் தான். இது அந்த பொண்ணு ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவா. இந்த தட்டுப்பாடு புத்தியக்கே அது அட்ராக்ஷனை அப்படியே கழுத்தை நெரிச்சு கொன்னுடும். அவ ஏதோ அரிதான ஆக்சிஜன் மாதிரியும் நீ மூச்சு திணறி சாவற மாதிரியும் அவ பின்னாடியே அலைஞ்சா நீ அவளை சார்ந்திருக்கிற விஷயம் அவளுக்கு புரிஞ்சிடும். அப்புறம் நீ அவளுக்கு வழிகாட்டுறதை விட்டுட்டு நான் பண்றது உனக்கு பிடிச்சிருக்கான்னு அவகிட்ட சர்டிஃபிகேட் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிடுவேன். அபண்டன்ஸ்னா கண்டவங்க கூடவும் படுக்கிறதில்ல, கொஞ்சம் நிதானமா இரு. இதோட நிஜமான அர்த்தம் என்னன்னா ஒரு பொண்ணுக்காக உன் அடையாளத்தை நீ தொலைக்க மாட்ட. அவ உன்னை வேணான்னு சொன்னாலும் உன்னோட மதிப்பு குறைஞ்சிடாது. உனக்கு வேற ஆப்ஷன்ஸ் இருக்கிறத நீயே நம்புறது தான் இது. இந்த அபண்டன்ஸ் மைண்ட் செட் இருக்கிறவன் நடக்கிறதே தனி கெத்தா இருக்கும். அவன் பேசுறது, மெசேஜ் பண்றது எல்லாம் வித்தியாசமா இருக்கும். ஒருவேளை அவ பிளான் பண்ணிட்டு வரலன்னு சொன்னா இவன் 3 பக்கத்துக்கு எமோஷ்னலா மெசேஜ் தட்டிக்கிட்டு இருக்க மாட்டான். சரி ஓகே, இன்னும் ஒரு தோலை குலுக்கிட்டு அவன் வேலையை பார்க்க போய்கிட்டே இருப்பான். இந்த எமோஷ்னல் ஸ்டெபிலிட்டி தான் செம்ம அட்ராக்டிவ். ஏன்னா இது உன் பலத்தை காட்டுது. இப்போ ஒரு கசப்பான உண்மை, மற்ற பெண்களுக்கு பிடிச்ச ஆண்களை தான் பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதுக்கு பேரு ப்ரீ செலெக்ஷன். மற்ற பெண்கள் உன் கூட சிரிச்சு பேசுறதையோ உன்னை மதிக்கிறதையோ அவ பார்த்தா அவ கண்ணுல உன்னோட மதிப்பு டக்குன்னு ஏறிடும். இது வெறும் சைக்காலஜி தான், பொண்ணுங்களை குறை சொல்றதில்ல. நீ யாருன்னே தெரியாம ஒரு ஓரமா ஏங்கிக்கிட்டு இருந்தா அட்ராக்ஷன் ரொம்ப கஷ்டம். அதே நீ 4 பேர் கூட பழகிட்டு மதிக்கப்படுற ஆளா இருந்தா அது ரொம்ப ஈஸி. அவ தான் உனக்கு கடைசி சான்ஸ்னு நினைக்கிறத நிறுத்து. அந்த நினப்பு தான் உன்னை ஜெயிக்க விடாம தடுக்குது. பர்பஸ், இதுதான் உன்னோட முதுகெலும்பு, இதுதான் அஸ்திவாரம். இது இல்லைன்னா மேல சொன்ன மத்த 3 அப்படியே சரிஞ்சிடும். லட்சியம், பர்பஸ் இல்லாத ஒருத்தன் எப்பவும் பொண்ணுங்களை பத்தியே பேசிட்டு பைத்தியம் பிடிச்ச மாதிரி சுத்துவான். ஏன்னா அவனுக்கு லைஃப்ல வேற வேலையே இல்லை. அவன் ஃபோன் தான் அவனோட உலகம். அவன் ரிப்ளை பண்ணா சந்தோஷப்படுவான், பண்ணலைன்னா சோகமாயிடுவான். அவ கொடுக்குற அட்டென்ஷனை வச்சுதான் அவன் கௌரவத்தையே கணக்கு போடுவான். மச்சான், இது ரொம்ப டேஞ்சரஸ். உன்னோட லட்சியம் உன் டேட்டிங் லைஃபை விட ரொம்ப பெருசா இருக்கணும்.
ஜிம்முக்கு போறது, பிசினஸ் பண்றது, புதுசா ஏதாவது கத்துக்கிறது, ஒரு டீமை லீட் பண்றது, எதையாவது உருவாக்குறது, இப்படி எது வேணா இருக்கலாம். ஆனா உனக்குன்னு ஒரு பாதை இருந்தா மட்டும்தான் பெண்கள் உன் வாழ்க்கையில ஒரு பார்ட்டா இருப்பாங்க. அவங்களே உன் வாழ்க்கையா இருக்க மாட்டாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள், நாளைக்கு உனக்கு ஒரு முக்கியமான ஆஃபீஸ் பிரசன்டேஷன் இல்லனா ஒரு பிசினஸ் வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கோ. அப்ப அவ அதெல்லாம் விட்டுட்டு என் கூடவே இருக்க மாட்டியான்னு கேக்குறா. நீ உடனே உன்னோட வேலையை தூக்கி போட்டுட்டு அவ கூட இருந்தா என்ன அர்த்தம் தெரியுமா? உன்னை விட ஒரு தற்குறி பொண்ணு எவனுமே இல்லைன்னு அர்த்தம். இதனால உன் மேல இருக்கிற மரியாதை மெதுவா குறைய ஆரம்பிக்கும். அவ அதை வாயால சொல்ல மாட்டா. அந்த நேரத்துல வேணா சிரிக்கலாம். ஆனா லாங் டேர்ம்ல உன் மேல இருக்கிற ஈர்ப்பு நீ உன் பாதையில எவ்வளவு உறுதியா இருக்குன்றத வச்சுதான் வரும். உனக்குன்னு ஒரு லட்சியம் இருந்தா நீ ஒரு லெஜெண்ட், இல்லனா நீ ஒரு சாதாரண ஆளுதான். மத்தவங்களுக்கு பிடிக்கணுன்றதுக்காகவே நீ வாழ்ந்தா உனக்கு பதிலா வேற ஒருத்தனை ஈஸியா மாத்திட்டு போயிட்டே இருப்பாங்க. உடம்பு சரியில்லாம, கையில காசு இல்லாம, எந்த ஒரு திறமையும் இல்லாம, எதுவுமே தெரியாம இருந்துகிட்டு சூப்பரான பொண்ணு கிடைக்கணும்னு நினைக்கிறது வெறும் பகல் கனவு தான். உன் லெவலை மாத்து. லெவல் மேட்டர்ஸ். கடைசியா உண்மை இதுதான். ஸ்டேட்டஸ் உன்னை வெளியே காட்டும், டாமினன்ஸ் உன்னை உறுதியாக்கும், அபண்டன்ஸ் உன்னை ரிலாக்ஸ் ஆக்கும், பர்பஸ் உன்னை பவர்ஃபுல் ஆக்கும். இதெல்லாம் ஒன்னா சேரும்போது உன் எனர்ஜியே மாறிடும். நீ யாரையும் துரத்த மாட்ட, கெஞ்ச மாட்ட, யாரையும் சமாதானப்படுத்த எமோஷனலா கட்டுக்கதையா மெசேஜ் அனுப்ப மாட்ட. வேடிக்கை என்ன தெரியுமா? நீ எப்போ அட்ராக்டிவா தெரியணும்னு கஷ்டப்படுறத நிறுத்துறியோ அப்போதான் நீ உண்மையாவே அட்ராக்டிவா மாறுவ. பாதி பேர் இது சரின்னு சொல்லுவாங்க, பாதி பேர் தப்புன்னு சொல்லுவாங்க. அந்த விவாதம் தான் இந்த விஷயத்தோட பவர். ஏன்னா இதுதான் இன்சைட் இட்டர்னலோட ஸ்பிரிட்.